முருகாச்சரணம் மதானி புத்தகத்தில் 907வது பாடல், செங்கல்வராய பிள்ளை அவர்களுடைய திருப்புகழ் புத்தகத்தில் 911வது பாடல், வயலூர் பற்றிய பாடல். இது கமையற்ற சீர்கேடர் என்ற பாடல். இந்த பாடல் வயலூர் என்ற திருத்தலத்தை பற்றிய பாடல். வயலூரை பற்றி அருணகிரிநாதர் 27 பாடல்கள் பாடியதாக நமக்கு கிடைத்திருக்கிறது. வயலூர் மிகவும் குறிப்பிடத்தக்க இடம், ஸ்தலம் அருணகிரிநாதருக்கு. ஏனென்றால் அருணகிரிநாதரை நீ வா என இங்கு அழைத்து திருப்புகழ் செப்பு என ஆணையிட்ட தலம் வயலூர். அந்த வயலூரை பற்றிய பாடல் கமையற்ற சீர்கேடர் என்ற பாடல். அதற்கான பொருளை இப்பொழுது பார்ப்போம். இந்த பாடலில் மதங்களின் தர்க்கவாதங்களை கொண்டு அவற்றிலெல்லாம் மனம் மயங்கி, அதே போல மந்திரங்களினால் ஏற்படுகின்ற கோலாகலங்களிலெல்லாம் மனதை செலுத்தி, சமய ஆச்சாரங்களிலெல்லாம் நியமமாக நான் செய்கிறேன், அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நான் மிகவும் சரியாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பில் இல்லாமல் சலனப்படா ஞானம் வந்து தாராய் அப்படின்னு கேட்குறார். சலனப்படாது அப்படின்னா அதிலிருந்து எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் நிலையான மெய் ஞானத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று இந்த பாடலில் கேட்குறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். கமையற்ற சீர்கேடர் வெகு தர்க்க கோலாளர் களையுற்று மாயாது, மந்திரவாத கடைகெட்ட ஆபாதமுரு சித்திர கோமாளர் கருமத்தின் மாயாது. கமைனா பொறுமை. கமையற்ற சீர்கேடர், பொறுமையே இல்லாத, ஒழுக்கம் இல்லாதவர்கள். சீர்கேடர் அப்படின்னா ஒழுங்கு முறைகள் இல்லாத கெட்டவர்கள். வெகு தர்க்க கோலாளர். கோலாளர்னாக்கா ஆடம்பரமாக இருக்கிறவா. அது வெகு தர்க்க கோலாளர்களை. வெகு தர்க்கம்னா எதுக்கெடுத்தாலும் தர்க்கம் செய்து கொண்டு இருப்பவர்கள். தன்னுடைய மதம்தான் பெருசு, தன்னுடைய கொள்கை தான் பெரிது என்று எப்பொழுது பார்த்தாலும் எப்பொழுதும் தர்க்கம் பேசுகின்ற, அதனால் பெருமை பேசுகின்ற, இந்த காதி மோதி வாதாடு நூல் கற்று அழியாதே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் உண்மையை தேடாமல், உண்மையை சொல்லாமல், மேலோட்டமாக ஆரவாரத்துடன் தர்க்கம் செய்பவர்கள். அவர்களோடு உற்று மாயாது. மாயாதுன்னா அவர்களோடு சேர்ந்து இல்லாமல், மயக்கமடையாது. அவர்களோடு எவ்வளவு அழகாக பேசுகிறான் அந்த பேச்சில் மயங்கி அவர்களோடு சேர்ந்து இல்லாமல் இருக்கும்படி, மந்திரவாத கடைகெட்ட ஆபாதமுரு சித்திர கோமாளர். மந்திரவாதம், கடைகெட்ட மந்திரவாதம், மிகவும் கீழ்நிலையில் இருக்கிற ஆபாதமுரு. ஆபாதம்னா ரொம்ப தாழ்மையாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற மந்திரவாதங்கள், மந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி எல்லா கெடுதலான செயல்களை செய்த, நம்ம சொல்கிறோம் இல்லையா, பில்லி சூனியம் வச்சு ஏதோ பண்ணுறா. அதே மாதிரி இந்த மந்திரத்தை நீ சொல்லு, உனக்கு இன்னாருக்கு இந்த கெடுதல் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. மந்திரவாதிகள் போல மந்திரங்களை இழிவான நிலையில் பயன்படுத்துகின்ற சித்திர கோமாளர் கருத்தில் மாயாது. சித்திரம் அப்படின்னா அவ ரொம்ப அழகாக பேசுவா. நாம் அதில் ரொம்ப ஈடுபடுற மாதிரி நம்மளை கவருவது போல ரொம்ப அழகாக பேசுவார்கள். ஆனால் கோமாளர் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கெட்டவர்கள். அவர்களுடைய செய்கைகளில் சிக்கிக்கொண்டு அவர்களுடைய கருமத்தில் மாயாது. கொண்டு பூணும் சமயத்தர்
ஆச்சார நியமத்தின் மாயாது சகலத்து உளே நாளும் நண்பு உளோர் செய் சரியை கிரியை யோக நியமத்தின் மாயாது. கொண்டு பூணும் சமயத்தர் ஆச்சார நியமத்தின் மாயாது. கொண்டுனாக்கா அதை மேற்கொண்டு, அதாவது ஆச்சார நியமங்கள் சமயத்தர் தன்னுடைய சமய நெறியில் பூஜைகளும் இந்தந்த செயல்களை இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று அந்த நியமங்களில் மயங்கி இருப்பவர்கள், அந்த நியமங்களையே செய்து கொண்டிருப்பவர்கள். அருணகிரிநாதர் ஆச்சாரம் பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார். ஆச்சார ஈனன் அறிவிலி அப்படிம்பார். ஆனால் இந்த ஆச்சாரத்தையே வச்சுட்டு, ஆச்சாரங்கிறது ஒரு வழி தான். இந்த சரியை கிரியை யோகம் இதெல்லாம் மெய் ஞானத்தை அடைவதற்கான வழி தான். ஆனால் அதுதான் இறுதியான ஞானம் என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டு அந்த நியமங்களிலேயே ஆச்சாரங்களிலேயே இருந்து கொண்டிருந்தால், ஆராதன ஆடம்பரத்துன்னு ஒரு திருப்புகழ் வரும். அதில் சொல்லுவார், எரிதாம் இந்தனத்தில் மருளாதே அப்படிம்பார். பெரிய தசமண்டபத்து ஒரு பெரிய யாக மண்டபம் அதெல்லாம் கட்டி அதில் செய்கிற யாகத்திலெல்லாம் நீ மயங்காத, நீராழக நீர் மஞ்சனத்து நிறையா தண்ணியை கொட்டி அபிஷேகம் பண்ணி அந்த அந்த வெறும் ரிச்சுவல்ஸை மாத்திரம் பண்ணிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதை தான் பெரிதாக பேசி கொண்டு இருப்பவர்கள். கொண்டு பூணும் சமயத்தர் ஆச்சார நியமத்தில் மாயாது சகலத்து உளே நாளும் நண்பு உளோர் செய் சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாது. சகலம் அப்படின்னா உருவம்னு அர்த்தம். அகலம் அப்படின்னா உருவம் இல்லாதது. சகலம்னா உருவத்தோடு இருப்பது. இப்போது இறைவனை வழிபடும் முறைகள் 3. உருவத்தோடு வழிபடுறோம், அருவத்தோடு வழிபடுகின்றோம், அருவமாக வழிபடுகின்றோம். இந்த சரியை முறையானது சகலத்து உருவ வழிபாட்டை ஒட்டியது. சரியைனா வெளிப்புற பூஜைகளை எல்லாம் குறிப்பிடும். அதே மாதிரி கிரியைன்னு சொன்னால் வெளி பூஜைகள், அதே மாதிரி மனதால் பூஜை செய்கிறது. யோகம் அப்படின்னு சொல்கிறது மனதில் மாத்திரம் பயிற்சி செய்து இறைவனை தேடுதல். இந்த சரியை கிரியை யோகம் இதை 3 வழிகளிலும் ஞானத்தை அடையலாம். அது இட் இஸ் ஒன்லி அ ரோடு, இட் இஸ் நாட் தி அல்டிமேட் எய்ம். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். சகலத்து உளே நாளும் நண்பு உளோர் செய். அந்த உருவத்தை மனசில் வச்சுட்டு நாள்தோறும் அன்பு கொண்டு அடியார்கள், இந்த இடத்துல அடியவர்களைத்தான் குறிப்பிடுகிறது. பூஜை செய்கிறோம். பூஜை செய்கிற போது சரியை முறையில், கிரியை முறையில், யோகத்தின் முறையில் அந்த நியமங்களில் மாயாது, அதில் மருளாமல் இதை செஞ்சோன்னா போரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அதையே மாத்திரம் செஞ்சுட்டு இருந்தோன்னா நமக்கு இறுதி ஞானம் கிடைக்காது. கதிர்காம திருப்புகழ் ஒன்றில் சொல்லுவார், சரியையாளர்க்கும் அக்கிரியையாளர்க்கும் சகல யோகர்க்கும் எட்டா அரிய மெய்ஞான அப்படின்னு சொல்லுவார். சரியை பண்ணினாலும் சரி, கிரியையில் இருந்தாலும் சரி, யோக முறையில் இருந்தாலும் சரி, அதனாலெல்லாம் இறைவனை பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது அப்படிம்பார். அதே கருத்தை தான் இந்த பாட்டுலேயும் சொல்கிறார். சகலத்து உளே நாளும் நண்பு உளோர் செய் சரியை கிரியை யோக நியமத்தில் மாயாது சலனப்படா ஞானம் தாராய். அதனால் நான் எந்த விதமான சலனத்திற்கும் எந்த விதமான சஞ்சலங்களுக்கும் ஆட்படாமல் எனக்கு அந்த நிலையான மெய்ப்பொருள் என்ன என்பதை நீ எனக்கு தருவாயாக, எனக்கு அருள் புரிவாயாக. அமரில்
சுராபான திதி புத்திரர் ஆலோகம் அது துக்கமே ஆக மிஞ்சிடாமல் அடல் இட்ட வேல் வீரர். அமரில்னா போர். சுராபானம்னா கள். அந்த சுராபானம் குடிக்கின்ற திதி புத்திரர். காசியபருக்கு திதி, அதிதி, தனு அப்படின்னு 3 மனைவிகள். அதில் அதிதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள் எனவும், திதிக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள் எனவும், தனுக்கு பிறந்தவர்கள் தானவர்கள் என்றும் சொல்கிறோம். இந்த அசுரர்கள் அரக்கர்கள், திதி புத்திரர்னாலே அரக்கர்கள். அவர்கள் போரில் கள் குடிப்பவர்கள். அமரில் சுராபான திதி புத்திரர் ஆலோகமது துக்கமே ஆக. அவர்களுடைய அறியாமையானது, அவர்களுடைய துன்பமானது இந்த உலகத்திற்கு மிகுந்த துக்கத்தை தரும்போது அந்த துக்கத்தை ஒழிப்பதற்காக மிஞ்சிடாமல் அந்த திதி புத்திரர்களால் அசுரர்களால் ஏற்படுகின்ற உலகத்திற்கு ஏற்படுகின்ற துக்கமானது அழியும்படியாக அடமிட்ட வேல்வீரா, எப்பொழுதும் துடிப்புடன் இருக்கின்ற வேலை அனுப்பிய முருகப்பெருமானே. திருவொற்றியூர் நாதர் அருண சிகா நீலகண்ட பார மம பக்ஷ மாதேவர் அருமை சுவாமி. இதில் திருவொற்றியூர் பற்றி சொல்கிறார். திருவொற்றியூர் என்ற தலத்தில் இருக்கின்ற சிவபெருமான், அவருக்கு படம்பக்கநாதர்னு பேர். அந்த திருவொற்றியூரில் இருக்கின்ற சிவபெருமான், அந்த சிவபெருமான் அருணசிகா, சிவந்த முடியை உடையவர். நீலகண்ட பாரம், நீல நிறமான கழுத்தினை உடையவர். கண்டம்னா கழுத்து, பாரம்னா பெருமை மிக்கவர். மம பக்ஷ மாதேவர், மமன என்னுடைய. அங்கங்கே சம்ஸ்கிருத வார்த்தையை அருணகிரிநாதர் பயன்படுத்துவார். அந்த மம பக்ஷ மாதேவர், அந்த பெரிய தெய்வம் அவன் சிவபெருமான், அவனுடைய அருமை சுவாமி, அவனுக்கு பெருமையாக அருமையாக வாய்த்த முருகப்பெருமானே. நிமல நிஷ்கள மாயை விந்து நாதம் வர சக்தி மேலான பரவத்துவே. நிமல குற்றமற்றவனே, நிஷ்களா உருவமில்லாதவனே, மாயை விந்து நாதம் வர சக்தி மேலான பரவஸ்து. பரவத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல பரவஸ்துன்னு எடுத்துக்கணும், மேம்பட்ட பொருள். மாயை விந்து நாதம் என்ற 3 தத்துவங்களை கொண்டவனாக இருக்கின்ற, வரம் அளிக்கக்கூடிய பரவஸ்து, உயர்ந்த மேலான பொருளே. மேலை வயலிக்குள் வாழ் தேவர் தம்பிரானே. வயலூர் என்னும் திருத்தலத்தில், மேலை வயலூர் என்னும் திருத்தலத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானே, நீ எனக்கு சலனப்படா ஞானம் தாராய். இந்த சரியை கிரியை யோக நியமங்களில் மாயாது, மந்திரவாத கடைகட்ட ஆபாதமுரு கோமாளர் கருமத்தில் மாயாது, கமையற்ற சீர்கேடர் அவர்களை உற்று மாயாது, எனக்கு சலனப்படா ஞானம் அருள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.